வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் வந்து நமக்கு 1563 கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய நீட்ல முறைகேடுகள் நடந்துச்சு. ஸோ நிறைய சீட்டிங் நடந்தனால 1563 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரீ எக்ஸாம் வச்சாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 48% தான் வந்து சீட் அது எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நேத்து வந்து நமக்கு அந்த 1563 கேண்டிடேட்ஸ் எழுதுனதுக்கான ஃபைனல் ஆன்சர் கீயும் அதோட ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து நியூவா ஸ்கோர் கார்டை வந்து எல்லாத்துக்கும் ரீடவுன்லோட் பண்ண சொல்லி என்டிஏ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க நியூ ஸ்கோர் கார்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வெறும் அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் கேட்குது. இதில் ரெண்டு முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ், அதாவது என்னன்னா ரெண்டு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி, கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர். ஸோ இது ரெண்டுமே வந்து ஓகே, இது ஒரு செக்யூர் பர்பஸ்க்கு தான் வந்து என்டிஏ வந்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்னன்னா ஒரு திங்கிங் வருது. ஏன்னா இன்னும் வந்து என்னன்னா என்டிஏ வந்து ஒருவேளை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்றாங்களா. ஏற்கனவே தெரியும், நிறைய டாப்பர்ஸ் வந்து மார்க் எடுத்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 718 219 இந்த கேண்டிடேட்ஸ் வந்து இவ்வளவு மார்க் எடுத்தது அது ஒரு பிரச்சனையாய் தான் இப்ப ரீ எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப என்டிஏ தரப்புல இருந்து நம்ம ஒரு நீட் ஆஸ்பிரன்ஸா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, அந்த 1563 பேர் யார் ஃபர்ஸ்ட், இந்த 1563 கரெக்டான ஸ்கோர் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அந்த 1563 இப்ப அவங்களுடைய ஸ்கோரை நம்ம நினைச்சாலும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் ஓரளவு தெரியும், மேக்சிமம் வந்து இதை வந்து பெச் பண்ணி எடுத்துடலாம். பட் ஒருத்தவங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரிலேட்டிவா நமக்கு தெரிஞ்ச பர்சன் இல்லை அவங்க அப்பா அம்மா, அவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஸோ இது வச்சது ஒரு சேஃப் கார்டா இருந்தாலும், பட் ஏன் வந்து என்டிஏ இந்த மாதிரி வந்து இப்ப வைக்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து இவங்களுடைய ஸ்கோர் இப்ப 1563 பேர் இல்ல எத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுடைய ஸ்கோர் தெரியக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்களா? இல்ல அப்படின்னா என்டிஏ தரப்புல இருந்து இவங்களுடைய ரிசல்ட் வந்து இவங்களுடைய ஸ்கோரை வந்து கண்டிப்பா வந்து வெளியிடணும். ஏன்னா கண்டிப்பா தெரியணும். ஏன்னா 1563 பேர் யாருன்னே தெரியாது நமக்கு. ஸோ டாப் லிஸ்ட் வந்து உங்க லாஸ்ட் இயர் தொடர்ந்து கண்டினியூவா பாத்தீங்கன்னா அந்த டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்ட்லாம் வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து மொத்தமா வந்து டாப் 10, டாப் 50, டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டிஏ வந்து வெளியிடுவாங்க. பட் இந்த வருஷம் அதை நீங்க வந்து இப்போ ரீ எக்ஸாம் வச்சவங்களுக்கு அதை வெளியிடணும். இதை வந்து எஸ்கலேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம என்னன்னா நம்ம இதை வந்து அசால்ட்டா விட்டுறது கூடாது. ஸோ கண்டிப்பா இது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குன்ற மாதிரி தான் தோணுது.